அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்திலே, மார்க்கத்தில், தீனில் 5 விஷயங்களை அவசியமாக கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் தெளிவான முறையில் கூறுகிறார். முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ்ஜி. இந்த 5 விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 விஷயங்கள் பொதுவானது, எல்லாமே செய்தாக வேண்டும், யாருக்கும் விதிவிலக்கு என்பது கிடையாது. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை. கலிமா என்கிற வார்த்தை வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. ஒரு மனிதன் கலிமா சொல்லிட்டு அவனுக்கு சொர்க்கம் வாஜிப். ஒரு மனிதன் கலிமா நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா நாவால் மொழிந்து விட்டா அவருக்கு சொர்க்கம் வாஜிப். இப்ப எப்படிங்க அஜித் அவருக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மன்னரை வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு மஹ்ஸர் மைதானத்தில் நரகத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, அப்ப உலகத்தில் செய்யப்பட்ட பாவங்களுடைய அந்த செயல்பாடுகளை கணித்து அதன் பிரகாரம் அதாபுகள்லாம் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு சொர்க்கம் கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலிமாவுடைய வாழ்க்கை பின்பற்றிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.